இன்னைக்கு எங்கள் டூரோட 7th டே. ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் போக்ராவில் இருக்க ஸ்ரீ பிந்துபாஷினி தாயார் ஆலயத்தில் தரிசனம் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் எல்லோரும் வந்திருந்தோம். பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லக்ஷ்மி நாராயணர் டெம்பிள் இருக்குது, லெஃப்ட் சைடு பிந்துபாஷினி தாயார் ஆலயம் இருக்குது, ஜஸ்ட் பேக் சைடு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஆலயம் இருக்குது. இதை தவிர கிருஷ்ணர், ராதை, அப்புறம் விநாயகர், சூரியனார், சரஸ்வதி ஆலயம்லாம் இங்கே இந்த கோவிலில் இருக்குங்க. அப்புறம் அன்றைக்கி ஹோலிங்கிறதுனால கோவில் ஃபுல்லாக ஒரே ஆடல் பாடலாக இருந்துச்சு. எங்களாலேயே இருக்க முடியல, நாங்களும் போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக இருந்ததுன்னு வைங்கள, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மெய் மறந்து நாங்கள் எல்லாருமே டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணோம் ஹோலியை. அடுத்ததான் நாங்கள் போன இடம் வந்து குப்தேஸ்வர் கேவ். இது வந்து ஒரு குகை கோவிலுங்க. இதுக்குள்ளார வந்து சிவபெருமான், நந்தி, ஒரு ஃபால்ஸுக்கு கீழே விழுகிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல சிவபெருமான், நந்தியெல்லாம் காட்சி தர்றாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. வெளியிலேயே நம்ம செப்பல்லாம் விட்டுட்டு உள்ளார நுழைச்சி போகும்போது ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கம் உள்ளார நம்ம நடக்க வேண்டியிருக்கு. வழி ஃபுல்லாக நல்லா லைட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம கீழே இறங்கினோம்னா அந்த இடத்துல வியூ தெரியுதுங்க. இதுதாங்க அந்த வியூ. பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் விழுகுது, நமக்கு அது தெரியறதில்ல, தூரத்துலேருந்து பார்க்குறோம். அந்த இடத்துல சிவபெருமானும் நந்தியும் இருக்குங்க. நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கிட்ட பார்த்தோம்னா தான் தெரியுது. அந்த விழுகிற தண்ணி எங்கே போகுதுன்னே தெரியல, அப்படியே டக்குன்னு கீழே இறங்குது, அவ்வளோதான் தெரியுதுங்க. அதுக்கப்புறம் அது எங்கே போகுதுன்னே தெரியல. ரொம்ப பிரம்மாண்டமாக வித்தியாசமாக இருக்குது அந்த சிவபெருமான் டெம்பிள். பாருங்கள், இது ரிட்டன் நம்ம வரோம், அங்கே பார்த்துட்டு ரிட்டன் வரோம். நிறைய வழுக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அங்கே கம்பிங்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம பிடிச்சிட்டு நடந்து வந்துக்கலாம். எல்லா ஸ்டேட்ல இருந்துமே வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் கூட வர்றாங்க இந்த கோவிலுக்கு. சூப்பராக இருக்குது இந்த கோவில். பாருங்கள், இது மாதிரி தான் நம்ம பிடிச்சிட்டு பொறுமையாக நம்ம இறங்கணும், ஏறணும். லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க நல்லா, அதனால் நம்ம பயந்துக்க வேண்டியதில்லை. இருட்டுக்குள்ளே போகிற மாதிரிலாம் இல்லை. பாருங்க, வர்றவங்க போறவங்க 2 பேருமே போற மாதிரி. அடுத்தது பாத்தீங்கன்னா போக்ரா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். புத்தா ஏர்வேஸ் மூலியமா நாங்க பைரவா அப்படிங்கிற லும்பினிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இங்க வந்தாச்சு. லும்பினியில பாத்தீங்கன்னா புத்தர் பிறந்த அரண்மனை, அப்புறம் வந்து உலக நாடுகள்ல கோவில், புத்தர் கோவில்லாம் எப்படி கட்டியிருக்காங்க. இது பாருங்க, இது வந்து பர்மால இந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்களாமா. இது வந்து தாய்லாந்து. அந்த மாதிரி ஒரு 11 கோவில்கள் அந்தந்த ஊர்ல எப்படி கட்டியிருக்காங்கன்னு நமக்கு சுத்தி காமிக்கிறாங்க. அது முடிச்ச உடனே நம்ம நேராக புத்தர் பிறந்த அரண்மனைக்கு போறோம். அந்த என்ட்ரன்ஸ்ல இந்த ஜுவாலை எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு தொட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு லேக் மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் லென்த் இருக்குங்களாம்மா. பகலில் போயிருந்தால் நம்ம போட்டிங்லாம் போயிருக்கலாம். போட்டிங் வசதியெல்லாம் அங்கே இருக்குது, வச்சுருக்காங்க. நைட்டு போனதுனால எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம பார்க்க தான் முடிஞ்சது. இந்த ஜுவாலை வந்து அணையாமல் எப்பயுமே எரிஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், போட்டிங்லாம் இங்கே இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. இதில் நம்ம அப்படியே நடந்து போக வேண்டியதாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா இந்த குட்டி புத்தர் ஃபஸ்ட்டு நமக்கு தரிசனம் கொடுக்குறாரு. ரொம்ப அழகாக இருக்குது, கோல்டன் கலரில் நல்லா சூப்பராக இருக்குது. அந்த ஈவினிங் டைமில் காத்தாட ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அதையும் தாண்டி நம்ம அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம். அது ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். இந்த இடம் இங்கே வந்து ஒரு 50 ருபீஸ்க்கு நம்ம வந்து பே பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு இந்த என்ட்ரன்ஸில் நுழைஞ்சு நம்ம போக வேண்டியதாங்க.
2 பக்கமும் நல்லா மரம் செடி கொடியெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் புத்தர் பிறந்த அரண்மனை. ரொம்ப நல்லா இருக்குங்க. உள்ளாரெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அலோ பண்ணலை, வெளியில் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது எங்களால். நல்லா சுற்றி நல்லா லான் நல்லா பெருசாக போட்டிருக்காங்கங்க. எல்லா இடத்துலையுமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பாருங்க, இந்த இடம் தான், இந்த குளமும் பின்னாடி ஒரு மரம் இருக்கு பாருங்க. அங்கதான் வந்து புத்தரனுடைய அம்மா அவங்க குளிச்சுட்டு செஞ்சுட்டு புத்தரை தூங்க வைப்பாங்களாம். அந்த மரத்துல அடியில அந்த தொட்டில் கட்டி அந்த மாதிரிலாம் அவங்க யூஸ் பண்ண குளமும் மரமும் சொல்லிட்டு அந்த இடத்த வந்து போய் எல்லாரும் தரிசனம் பண்றாங்க. நாங்க புத்தர் பிறந்த இடத்தையே பார்த்தோம். உள்ளார வந்து அந்த காலத்து கல்வெட்டுக்கள் அந்த செங்கல் எல்லாம் இருக்குது. இன்னும் அதெல்லாம் பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அப்படியே புல்லரிக்குது, நிஜமாவே சொல்றேன். அந்த இடத்துல போகும்போதே ஒரு வைப்ரேஷன் பயங்கரமா இருக்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு வார்த்தைகளால விவரிக்க முடியல. அதை ஃபீல் பண்ணாதான் அதனுடைய எஃபெக்ட் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படியே பாருங்க, நாங்க ரிட்டர்ன் வந்துட்டோம். நில ஒளியில சூப்பரா இருக்கு. அடுத்தது நாங்க போன இடம் வந்து பாத்தீங்கன்னா அயோத்தியா. அங்கே நாங்க எங்களுடைய டூரோட 8th டே அயோத்தியா நாங்க போய் சேர்ந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸுங்க. ஸோ நாங்கள் நேராக ஹோட்டலுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் எல்லா கோவில் பக்கத்துலேயுமே இருக்குது. ஸோ நாங்கள் 4 பேருக்கு ஒரு வெஹிக்கிள் மாதிரி எடுத்துட்டோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இது மாதிரி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ முதல்ல வந்து நம்ம சரியு நதியில் நடக்கிற அந்த ஆரத்தியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இங்கே வந்தோம். அங்கே நல்ல லைட்ஸ்லாம் நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சரியு நதியில் பூஜைக்கான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. பாருங்கள், அங்கே கோமாதா தரிசனம் நமக்கு கிடச்சிது. ஒரு பசுவுக்கு நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த சரியு நதியில் அந்த ஈவினிங் டைமில் நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட்டாக இருந்ததுன்னு வைங்களேன். அங்கங்கே ஒரு 10 பேர் சேர்ந்து கூட பஜனை பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஆரத்தி பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் கூட சேர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த பூஜை நடக்கும்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க எல்லாம் தான் எங்கள் கூட வந்தவங்க. நதி நல்லா அகலமாக பெருசாக இருக்குங்க. முதல்ல சங்கு ஊதுறாங்க, அதுக்கப்புறமேட்டு ஆரத்தி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நாங்கள் வந்து 1 மணி நேரமும் நாங்கள் வீட்டில், ஏன்னா ராமர் கோவிலுக்கு போகணுன்ற ஒரு ஆசையினால் ஆரத்தி பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் தான் இருந்தோம். அதை முடிச்சுட்டு நாங்கள் உடனடியாக ராமர் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி வழியில் ஒரு 2-3 கோவில் காமிச்சாங்க. இது வந்து வால்மீகி பவன்னு சொல்கிறாங்க. இதில் 24,000 ஸ்லோகங்கள் வந்து கிரானைட்டு கல்லில் அப்படியே செதுக்கி இருக்காங்கங்க. நம்ம வால்மீகி ராமாயணம் முழுவதுமே இந்த செவுத்தில் ஃபுல்லாக பதிச்சிருக்காங்க. பாருங்கள், அவருடைய சிலையும் ராமர் லக்ஷ்மணன் பக்கத்தில் இருக்காங்க. வால்மீகி தரிசனம் முடிச்சுட்டு அங்கே ஒரு எதிரில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயர் பெரிய சிலைங்க, அந்த கோவில் ஒன்று இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நாங்களும் அங்கே வந்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். 8-9 மணி வரைக்கும் கோவில் திறந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஸ்ரீ ரங்கநாதனுடைய ஒரு சன்னதியும் இருந்தது. இந்த சன்னதிக்கு நேராக பார்த்தீங்கன்னா நம்ம நடராஜர் சிலை இருக்குங்க. இந்த கோவிலில் தான் நாங்கள் முதல் டைம் பார்த்தோம். ரங்கநாதருக்கு நேர் ஆப்போசிட்டில் நடராஜர் சிலை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சீதா தேவியினுடைய ரசோய் கிச்சன். இங்கே வந்து ராமர் தர்பாருங்க. ஸ்ரீராமர் நடுவில் இருக்கார். சுற்றி அவருடைய மந்திரிகள் எல்லாம் அதிகாரிகள்லாம் அமர்ந்திருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே ஒரு கிணறு இருக்காமா.
கல்யாணம் முடிச்ச உடனே சீதா தேவி புருஷன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் சமையல் செஞ்சு போடணும் இல்லையா, அது வந்து சீதா தேவினால எல்லாருக்கும் சமையல் செஞ்சு போடுறதுக்கு முடியலையாமா. அப்போ அந்த கிணத்துல இருந்து அன்னபூர்ணி தாயே வந்து அனைவருக்கும் உணவு செஞ்சு கொடுத்ததா ஐதீகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ சீதா தேவிக்கு அன்னபூர்ணி தாயே வந்து உதவி செஞ்சு எல்லாருக்கும் சமையல் செஞ்சு போட்ட இடம் இந்த இடம், பார்த்துக்கோங்க. அடுத்தது கடைசியாக நம்ம வந்தாச்சு ஸ்ரீ ராம் ஜென்ம பூமி மந்திர். இதுதாங்க என்ட்ரன்ஸ். செம்ம லைட் டெக்கரேஷன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இங்கே வரும்போது ஒரு 8:30 மணி அந்த டைம் இருக்குன்னு வைங்களேன். அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்ச உடனே இது மாதிரி ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் பக்கம் நடக்க வேண்டியிருக்குங்க. ஈவினிங் டைமுங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. மார்னிங்லலாம் பயங்கரமாக இருக்குமாம்மா. அன்னைக்கு வந்து ஹோலிங்கிறதுனால எல்லா இடத்துலையும் ஒரே கலர் பவுடராக இருந்துச்சு. ஸ்ரீராமரை பார்க்குற ஒரு குஷியில் எல்லாருக்கும் ஒரே ஆனந்தத்தோடு நடந்து போயிட்டு இருந்தோம். இந்த இடம் தான் அதுக்குள்ளார இருக்க ஒரு என்ட்ரன்ஸு. இங்கே ஒரு பெரிய லாக்கர் வசதி பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே அலௌடு கிடையாது ஃபோட்டோஸ் எல்லாம். அந்த லாக்கரில் நம்ம எல்லாத்தையும் வச்சிடணும். பெரிய லாக்கருங்க பாருங்கள், இந்த இடம் தான் அது. ஸோ நாங்கள் எல்லாம் வச்சுட்டு ராமரை தரிசனம் சூப்பராக பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. நைட்டு பாருங்கள், இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில். இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. காற்று நல்லா சிலு சில்லுன்னு இருந்தது அன்றைக்கி நைட்டு. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. இது அடுத்த நாள் 9th டே, எங்கள் டூருடைய 9th டேங்க. அங்கே வந்து அனுமன் கார்கின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அனுமன் டெம்பிளுங்க. கூட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நஞ்ச கூட்டம் இல்லை, விவரிக்க முடியாத அளவுக்கு, வார்த்தைகளால் சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ தள்ளு முள்ளு. இதுதான் அந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸுங்க. வந்துட்டு கிளம்பிடலாமான்ற மாதிரி கூட ஒரு யோசனை பண்ணோம். பட் இருந்தாலும் பார்த்தே ஆகணும்னு சொல்லி நாங்களும் க்யூவில் நின்றுட்டோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூ நிற்குதுன்னு. நிறைய பேர் அந்த கூட்ட நெரிசல்லாம் மயக்கம் வந்துருச்சு அவங்களுக்கு. இருந்தாலும் தரிசனம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், ஒரு வழியாக நாங்கள் கோவிலுக்கு கிட்ட வந்துட்டோம். ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருந்தோம். கூட்டத்தில் அப்படியே நெருக்கி வந்தாச்சு ஓரளவுக்கு. பாருங்க எவ்வளோ கூட்டம் பின்னாடி. மார்னிங் நல்ல வெயில், நிற்கவே முடியல, அந்த அளவுக்கு வெயில். உள்ளார எல்லாரும் கசன்னு நமக்கு சுவாமி இந்த இடத்துல தான் இருக்குங்க பின்னாடி. சரியாக தெளிவாக என்னால் எடுக்க முடியல. எல்லாரும் செல்ஃபி எடுக்கிறதும் ஃபோட்டோ எடுக்கிறதும் அந்த மாதிரி போயிடுச்சு. நல்லபடியாக சாமி தரிசனம் முடித்து அன்றைக்கி நைட்டு லக்னோ கிளம்பி வந்துட்டோம். லக்னோவில் ஹால்ட் அன்றைக்கி எங்களுக்கு நைட்டு. இதுதான் நாங்கள் லக்னோவில் தங்கியிருந்த ஹோட்டலுங்க. இது எங்கள் டூருடைய 10th டேங்க. ஸோ ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் லக்னோவிலேருந்து கிளம்பி நைமிசாரண்யம் அப்படிங்கிற திவ்ய தேசத்துக்கு நாங்கள் வந்தோம். இந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னா, நேமின்னா சக்கரம், ஆரண்யம்னா காடு. ஸோ முனிவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 88,000 முனிவர்கள் வந்து தவம் செஞ்சிட்டு இருந்தாங்களாம். உலக நன்மைக்காக ஒரு யாகம் பண்ணணும், எங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு இடம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பரந்தாமன் கிட்ட கேட்டபோது அவர் கையில் இருக்க சக்கரத்தை வந்து அப்படியே சுழட்டி விட்டாராம். அந்த சக்கரம் வந்து நின்ற இடம்தான் இந்த நைமிசாரண்யம். மகாவிஷ்ணு வந்து இங்கே வனரூபியாக காட்சி கொடுக்குறாரு. இது ஒரு சுயம்பு சேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், உள்ளார சுவாமிகள் வந்து விநாயகர் டெம்பிள் இருக்குது. இதுதான் வந்து கொடிமரம். பாருங்கள், மூலஸ்தானமே அழகாக எங்களால் படம் பிடிக்க முடிஞ்சது. நைமிசாரண்யத்தினுடைய மூலவர் பெருமாள் இவர் தான். அங்கே சிறப்பு பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. என்னால் அது படம் பிடிக்க முடிஞ்சது, அதனால் படம் பிடிச்சிருக்கேன். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா அங்கே விநாயகர், விஷ்ணு, சிவபெருமான் சன்னதிகளும் இங்கே இருக்குது.
பாருங்கள் கருடாழ்வார் நேராக இருக்கார் பெருமாளுக்கு முன்னாடி. அடுத்தது இங்கே வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது, அனுமன் கர்க்கு இங்கே இருக்குது. இந்த படி ஏறி கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு 50 படி இருக்குது, அங்கே ஏறி போனோம்னா அங்கே வந்து பெரிய சிலைங்க. அது வந்து எனக்கு ஃபோட்டோ எடுக்க முடியல, அந்த சிலை என்னால் எடுக்க முடியல. பட் அங்கே வந்து நாங்கள் பூஜையெல்லாம் பண்ணிட்டோம். இது வந்து ஸ்ரீ சக்கர குளம், நைமிசாரண்யத்தில் இருக்கக்கூடிய சக்கர குளம்ங்க. இது கோமதி நதிக்கரையில் இருக்குது. இந்த குளத்தை சுற்றி எல்லாருமே அப்படியே குளிச்சுட்டு வராங்க. ஒரு சுழல் மாதிரி அப்படியே ரவுண்டாக அந்த தண்ணி பாருங்க மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த குளக்கரையில் எல்லா சுவாமிகளுமே சன்னதிகள் இருக்குது, எல்லா சுவாமி சன்னதிகளுமே இருக்குது. விநாயகர், விஷ்ணு, சிவபெருமான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து அவங்க அத்தை லக்ஷ்மியோடைய நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு. லக்ஷ்மியும் நம்ம விநாயகரும் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்குறாங்க. அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு எங்கள் டீமில் இருந்தவங்கெல்லாம் சிறப்பு வழிபாடு பண்ணாங்க. அங்கே இருந்த எல்லா சன்னதிகளையும் நாங்கள் கண்டு மகிழ்ந்தோம். அப்புறம் நாங்கள் வந்த இடம் வந்து வியாச முனிவர் மகாபாரதம் சொல்ல விநாயகர் எழுதினார் பார்த்தீங்களா, அந்த இடம் தான் இந்த இடங்க. அந்த இடத்தையும் நாங்கள் பார்த்துட்டு ரொம்ப பூரிப்போட தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு விஷ்ணு கோவில் ஒன்று இருக்குங்க. நல்ல வானுயர்ந்த சிலைங்க. அந்த சிலை மகாவிஷ்ணுவுடைய சிலை ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அந்த படி ஏறி உள்ளே வரும்பொழுது இங்கே உள்ளார பார்த்திங்கன்னா சிவபெருமான் நந்தியோட காட்சி கொடுக்குறாரு. அடுத்தது தாயார் வந்து காட்சி கொடுக்குறாங்க. விக்கிரகங்கள்லாம் ரொம்ப நல்ல நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர், அவங்க முன்னாடி பார்த்திங்கன்னா கருடாழ்வார், அவங்க பெண் ரூபத்தில் இருக்காங்க பார்த்திங்கன்னா. இது வந்து ஒரு சிறப்பாக இருந்தது. அதையும் தாண்டி பக்கத்துலேயே வந்து லலிதா தாயார், லலிதாம்பிகை சிலை வந்து நல்ல அதே மாதிரி உயர்ந்த சிலையாக இருக்குது. அதில் வந்து அவங்க வடிவமைச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லா சுவாமிகளும் அந்த சிலையில் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். லக்ஷ்மி மாதாக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கரகோஷம் வைங்களேன். ஸோ அதை நைட்டு லக்னோ ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் வந்துட்டோங்க. இதுதான் லக்னோ ஏர்போர்ட்டு. ஸோ எங்களுக்கு நைட்டு 11 o'clock ஃப்ளைட்டு. அதை பிடிச்சி நாங்கள் பெங்களூர் வழியாக காலையில் ஒரு 8 மணி வாக்கில் கோயம்புத்தூருக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த பயணம் வந்து நிஜமாவே ரொம்ப சிறப்பாக இருந்தது. முக்தி நாராயணர், அயோத்தி ஸ்ரீராமர், நைமிசாரண்யம் போன்ற திவ்ய தேசங்கள், மற்ற ஆலயங்களையும் தரிசனம் செய்ய அனுகிரகம் செய்த ஆண்டவனுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். பாருங்கள், கோயம்புத்தூர் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. யாருக்கும் எந்த உடல் உபாதைகளும் இல்லாமல் சந்தோஷமாக நாங்கள் கிளம்பி போய் திருப்தியாக திரும்பி வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாரும் ஃப்ரீயாக விடை கொடுத்துக்கிட்டோம். பை பாய். தேங்க்யூ ஸோ மச்.